அனைவருக்கும் நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜியோஜியம். கடந்த நாட்களில் இந்த வருடம் 2023ஆம் ஆண்டு இன்றைக்கு நாங்கள் எமது யூடியூப் சேனல் ஜியோஜியம் யூடியூப் சேனலூடாக சந்திப்பதற்கு இங்கே நாங்கள் வந்திருப்பது மடுசுல்மை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம் என்றால், இந்த ஆண்டு ஸ்காலர்ஷிப் பரீட்சை செய்கின்ற மாணவர்களுக்கான ஒரு பரீட்சை முன்னோடி பரீட்சை ஒன்று செய்வதற்காக அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக எமது யூடியூப் சேனல் முன்வந்திருக்கிறது. எனவே எமது கலையகத்திலிருந்து இங்கே வருவதற்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 5 மணித்தியாலங்கள் பிடித்தது. காரணம், மிகுந்த உடைந்து போன ரோடுகள், மிக வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற மக்கள், மிக தேவையுள்ள மாணவர்கள், இந்த வளாகத்தை முழுவதும் நிறைத்திருப்பது அநேகமான மாணவர்கள். எனவே இவர்களுடைய கல்வி நடவடிக்கையை முன்னேற்ற வேண்டும் என்பது எமது யூடியூப் சேனலுடைய பாரிய நோக்கம். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு நாங்கள் பரீட்சைக்கு முன்னோடியான செயல்பாடுகளை செய்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய நாள் அதிபரை சந்திக்க இருக்கின்றோம், மாணவர்களை சந்திக்க இருக்கின்றோம். எனவே மாணவர்களோடு மட்டுமல்ல, மாணவர்கள் பரீட்சை சாலை சந்திக்க இருக்கின்றோம். எம்மோடு கூட எமது யூடியூப் சேனல் ஜியோஜியம் யூடியூப் சேனல் நண்பர்களும் இணைந்து இந்த பயணம் தொடர்ந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த மக்களுடைய கல்வியின் தராதரத்தை உயர்த்த வேண்டிய பாரிய வேலை திட்டத்திற்கு நீங்களும் கரம் கொடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் என்பது என்னுடைய அவாவும் விருப்பமாயிருக்கிறது. கல்வி ஒரு மனிதனின் அளிக்க முடியாத பெரிய சொத்து. இந்த சொத்து இன்னும் இந்த சமூகத்திலே கிடைக்காமல் இருப்பது வருத்தத்துக்குரிய விடயம். எனவே சிறப்பான முறையில் செய்வதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை. நான் மடுசுல்மை தமிழ் மகா வித்தியாலய அதிபர் RS முத்துக்குமார் பேசுகிறேன். இன்றைய தினம் தரம் 5 மாணவர்களுக்காக GOGM நிறுவனத்திலிருந்து இலவச புலமை பரிசில் பயிற்சி கருத்தரங்கு செய்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 8 பாடசாலைகளை ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட 204 மாணவர்களுக்கு தரம் 5 புலமை பரீட்சைக்கான முன்னேற்பாடு பரீட்சை இன்றைய தினம் பாடசாலையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றதினை இதனை ஏற்பாடு செய்த GOG நிறுவனர் அமைப்பினருக்கும், அதே போல எங்களுடைய கல்லுள்ள AOG தேவாலயத்தினுடைய பாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மடுசுல்மை பிரதேசமானது ஊவா மாகாணத்திலே இருக்கக்கூடிய, பதுளை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய லுணுகல பிராதேச செயலகத்துக்கு சொந்தமான பாடசாலைகளை தான் இங்கே இயங்கி கொண்டிருக்கின்றது. அதிகமான பாடசாலைகள் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் மலையக தோட்ட உழைப்பாளருடைய குழந்தைகள். அவர்கள் படிப்பிலும் விளையாட்டிலும் மிகுந்த கெட்டித்தனம் காட்டக்கூடிய பிள்ளைகள். 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த கொரோனா காரணமாகவும் தற்போது நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான விலையேற்றம் காரணமாகவும் இந்த பிள்ளைகளுடைய நாளாந்த போஷணை மட்டம் சற்று குறைவாக காணப்படுகின்றது. மேலும் இந்த மடுசுல்மை தமிழ் மகா வித்தியாலயத்தை பொறுத்தவரை
சாதாரண தரம் உயர்தரம் இரண்டிலும் வெகுவான பரீட்சை பெறுபேறுகளை முன்காட்டிய போதிலும் சாதாரண தர பரீட்சை வந்து சற்று வீழ்ச்சி அடைந்தே காணப்படும். காரணம் வந்து முக்கியமான பாடங்களுக்கு உதாரணம் ஆங்கிலம், விஞ்ஞானம், கணிதம் போன்ற பாடங்களுக்கு மாணவர்கள் ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கேன். காரணம் வந்து ஆசிரியர் பற்றாக்குறை. விஞ்ஞானம் படிப்பிக்கிறதுக்கோ அல்லது கணிதம் படிப்பிக்கிறதுக்கோ அல்லது ஆங்கிலம் படிப்பதற்கோ போதியமான ஆசிரியர் இல்லாத காரணத்தினால அந்த 3 துறைகளும் எங்களுக்கு 50% மேற்பட்ட பரீட்சை பெறுகளை இன்ன வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். இவைகளெல்லாம் கருத்து கொண்டு இனிவரும் காலங்களிலே இந்த GOGM நிறுவனம் இந்த பாடசாலைக்கும் இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கும் பல்வேறு உதவிகளை செய்வார்கள் நான் அன்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். எழுத்தறிவித்தவன் இறைவான் ஆவான் என்ற கூற்றுக்கு அமைய இந்த பிரதேச பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நான் தலைவாங்க காத்திருக்கின்றேன். காரணம் இங்கே இருக்கின்ற பிள்ளைகள்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய ஏழை பிள்ளைகள். அவர்களுக்கு யாராவது உதவி செய்தால் அன்போடு நாங்கள் இன்னுகத்துடன் அதனை பெற்று அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்கு நாங்கள் என்றென்றும் தயாராக இருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த GOGM நிறுவனத்துக்கும் அதே போல அவரோடு வந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆசிரியர்களுக்கும் அதே போல் எங்களுடைய கல்லூரில் AOG நிறுவனத்தின் தேவாலயத்தினுடைய ஃபாஸ்டர் அவர்களுக்கும் அவங்களுடைய மிசிஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பிள்ளைகளுக்கு தேவையான வினாத்தாள்கள் மற்றது வாழ்வாளருக்கான தேவைகள் மற்றும் அவர்களுக்கு சிற்றுண்டிகளை வழங்கி பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருந்து வரக்கூடிய பரீட்சை சிறப்புற அமைவதற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் எல்லா இறைவனை பிரார்த்தனை. Thank you.
மொத்தத்தில் இருந்து என்ன செய்யணுமா 1200 கழிக்கணுமா? அது கழிச்சா என்ன விட வரும்? பின்தங்கியதான இந்த பிரதேச மாணவர்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது. இதை ஆயத்தம் பண்ணி எங்களுக்காக தூர இடத்திலிருந்து வந்து இந்த செயலமுறை செய்ய உதவி செய்த GOGM நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த செயலமர்வானது என்னுடைய மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் மிக பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அத்தோடு கூட எதிர்வரும் காலங்களிலே இந்த பிரதேசங்களிலே உள்ள மாணவர்களுக்கு புலமை பரிசில் பரிசு எழுதவிருக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாது ஏனைய சாதாரண தரம் உயர்தர மாணவர்களுக்கும் வேண்டியதான கருத்தரங்கினையும் எங்களுக்காக இந்த நிறுவனம் செய்து தரும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் எமது பிரதேசத்தில் உள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாரான நிலையில் இருக்கின்ற எங்களது மாணவர்களுக்கு GOGM என்ற அந்த அமைப்பானது சிறந்த முறையில் எங்களது மாணவர்களுக்கான இன்றைய தினத்தில் சிறப்பான ஒரு செயலமைவினை மேற்கொண்டார்கள். அவர்கள் இன்றைக்கு கொண்டு வந்த அந்த வினாப்பத்திரமானது மிகவும் தரமான வினாப்பத்திரமாகவும் மாணவர்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் நல்ல முறையில் செய்யக்கூடிய சிறந்த ஒரு வினாத்தாளாகவும் அமைந்திருந்தது. மாணவர்கள் சிறப்பான முறையில் அந்த வினாத்தாள்களை செய்து நல்ல பெறுபேறுகளை பெற்றிருந்ததோடு இங்கு வந்திருந்த வளவாளரும் எங்களது மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் அனைத்து வினாக்களும் சரியான முறையில் விளங்குகின்ற முறையில் அந்த வினாக்களை தெளிவுபடுத்தியதோடு பரீட்சைக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் மட்டுமின்றி பரீட்சைக்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு வினாவிற்கும் எவ்வாறு விடையளிப்பது
உரிய காலத்தினை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் மிகவும் தெளிவாக அவர் முன்வைத்திருந்தால் வணக்கம், எனது பேர் ஜினால்சான். இன்னைக்கு இந்த கேம்ப் வந்து எங்களுக்கு செஞ்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு சேர்றது எங்களுக்கு புரியாத கணக்கெல்லாம் கொஞ்சம் விளங்கப்படுத்தினாரு. அதோட இன்னைக்கு எல்லாத்துக்கும் உற்சாகப்படுத்தி உணவெல்லாம் கொடுத்து பசியோட இருந்தவங்களுக்கெல்லாம் உணவெல்லாம் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். எனது பாடசாலையின் பெயர் மதுகல் கல்லுள்ள தமிழ் வித்தியாலயம். இந்த செயற்பாட்டை ஏற்படுத்த அனைவருக்கும் நன்றி. எனது பெயர் சிரோஜன். நான் பது மடுசிமை தமிழ் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கிறேன். இன்று எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கள் கூறிய விடயங்கள் என் மனதில் இனிமையாக பதிந்து உள்ளது. அதனால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அமைப்புக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் நாங்கள் விரும்புவது தெரிவிக்கிறோம். இந்த கருத்தரங்க நம்மளுக்கு ஏற்பாடு செய்து மிகவும் அழகான முறையில் உங்களுக்கும் நன்றி. ஏன்னா அவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு முதற்கண் உங்களுக்கும் நன்றி. அன்பார்ந்த யூடியூப் உறவுகளே, இதே போன்று எமது மண்ணில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமது படிப்புக்காக யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்ற இயக்கத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர். நீங்களும் எம்முடன் இணைந்து கொள்ளலாம். இந்த மாணவர்களில் யாராவது ஒருவரையாவது அல்லது ஒரு குழுவையாவது நீங்கள் எம்முடன் இணைந்து அவர்களுக்கு உதவி செய்ய முன்வரலாம். கல்வி மட்டுமல்ல, மருத்துவம், அவர்களுடைய உணவு மற்றும் இன்னும் பல விடயங்களுக்கு நீங்களும் எம்முடன் இணைந்து கை கொடுக்கலாம். அது மட்டுமல்லாது எமது யூடியூப் பிளாக் இதனை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் அறிமுகப்படுத்துங்கள். தேவையுள்ளவர்களை தேடிச் செல்லும் ஜியோஜியம் இது. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான்.